கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஒரு கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீண்ட நேரமாக உம்முடைய பாதத்தண்டையில அமர்ந்து காத்திருக்கிற உம்முடைய மக்களுக்கு ஆண்டவரே ஆறுதலான வார்த்தை, தேர்தலான வார்த்தை, பாக்கியமான வார்த்தைகளை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்லப்பா, நாங்கள் ஒருவேளை இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது வெறுமையாக வந்திருக்க கூடும். ஆனால் இங்கிருந்து புறப்படுகின்ற பொழுது நாங்கள் வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்டவர்களாக புறப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. உம்மிடத்துல கேட்கவன் பெற்றுக்கொள்கிறான் என்று நீ சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் தேடவும் ஆண்டவரே, தட்டவும் கேட்கவும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்துல காத்திருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி அப்பா எங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, அபரிதமாய் ஆசீர்வதித்து நாங்கள் இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களுடைய பாத்திரங்கள் நிரப்பப்பட கர்த்தருடைய கரத்தை எங்கள் மேல் வைப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான ஜனங்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் முகமுகமாக சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். காரணம், நீங்கள் எனக்கு நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஒருவேளை நீங்களும் என்னை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஊழியரும் அப்படித்தான், எல்லாரும் புதிய முகங்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களை பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியருடைய மகன் அவரும் ஊழியராக இருக்கிறார், அவருடைய குடும்பத்தினர், இங்க இருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருக்கிறீர்கள், அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஊழியத்துல தாங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாவப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான ஜனங்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என்னைக்காவது ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை நான் நினைத்து பார்த்ததுண்டா? சொல்லுங்க. என்றைக்காவது ஆண்டவரே, எனக்காக ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வந்து என்னை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த இடத்துல நீங்களும் நானும் ஒன்னா இருக்க போறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்க போகிறீரேன். ஆண்டவரே, இந்த வாய்ப்புக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் யாராவது கேட்டதுண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கரங்களை உயர்த்தாம நான் கேட்டேன்னு யாரும் உண்மையை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு நேரம் உண்மையை உங்களை வாழ்த்தணும். ஏன்னா நம்ம உண்மையை பேசுறோம், உண்மை பேசுகிறவர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இதுவரைக்கும் கேட்காமல் இருந்தால் இனி கேட்போம். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தை. அது ஒரு நாளும் என்னவாகாது? விருதாவாய் போவதில்லை. அந்த வார்த்தை விருதாவாய் போகாது. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். எங்கே அழைத்து கொண்டு போவேன்? உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன். அங்கே நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடன் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடன் பெற்றிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை யார் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்? யாராவது சொன்னாங்களா? யாராவது சொன்னதுண்டா? யாராவது சொல்லி நாம் கேட்டதுண்டா? இல்லை. ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். நான் என்ன பண்றோம்? நாம் என்ன பண்றோம்? கீழ்ப்படியாம இருக்கிறோம். இருக்கிறீங்களா? கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? உண்மையா உண்மை இல்லையா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. பிரியமானவர்களே, நான் எந்த சபைக்கு போனாலும் 2 காரியம் கேட்பேன். 2 காரியம். அது எப்படி நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. பட் நான் கேட்கறது உண்டு, எல்லார்ட்டையும் கேட்கறது உண்டு. என்ன கேட்பேன் தெரியுமா? முதல் காரியம், தயவு செய்து என்ன பார்க்க கூடாது? என்ன பார்க்க கூடாது? என்னப்பா என்ன பார்க்க கூடாது? டைமை பார்க்காதீங்கன்னு கேட்பேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிச்சயமா கேட்பேன். ஏன் கேட்பேன் தெரியுமா? ஏன் கேட்பேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஏன் கேட்பேன்னு சொல்லிட்டு? நல்லா கவனிங்க. இது என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்றால் யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய நாள்ல நான் நேரத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. நீங்க பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். பார்க்க மாட்டீங்களே? நிச்சயமா பார்க்க மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனா ஆண்கள் பக்கத்துல சவுண்டே காணுமே. பார்ப்பாங்களா? பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் 2 தரப்பினரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது, நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். நானா வந்து நான் பாட்டுக்கு பேசிட்டு எனக்கு கொடுத்த வசனத்தும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லிட்டு நான் போகவே மாட்டேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் கேள்வி கேட்பேன், நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். என்னுடைய செய்தி எப்பொழுதுமே இன்டராக்டிவ் செஷனா தான் இருக்கும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி.
ஆராதனையா இருந்தாலும் சரி, அது செமினாரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டமா இருந்தாலும் எங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்பேன். நீங்க பதில் சொல்லணும். பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க இல்லையா? எதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இல்லையா, எல்லாருக்குமே வரும். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க எந்த பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க எந்த பதில் சொன்னாலும் சரி, என்ன பதில் சொன்னாலும் சரி, நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். மாறா ரைட்டு 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 அப்படிதான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இப்ப நான் கேள்வி கேட்கலாமா, நீங்க பதில் சொல்லலாமா? ஏன்னா அச்சமே இல்லையே. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேனே. தப்பு சொன்னதான் அச்சம். ஏன் அச்சம்? மத்தவங்க பார்த்து ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், அவங்க மத்தவங்க பார்த்து சிரிப்பாங்க. நான் தான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அதனால அந்த தயக்கம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ரைட்டா? போதுமா? நம்ம செய்திக்கு போலாம். நல்லா கவனிங்க. தயவு செய்து செய்தி வேலையை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அந்த நேரம் முழுக்க முழுக்க, ஏன்னா எனக்கு தகவல் எங்கிருந்து வரணும், மேல இருந்து தான் வரணும். எனக்கு ஒன்றும் தெரியாது. தகவல் வரதான் நான் பேசுவேன். தகவல் நின்றுடுச்சுன்னா நானும் நின்றுடுவேன். ஹல்லேலூயா. ஆகவே தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க நோக்கம் முழுக்க என்னோடு இருக்கட்டும். அப்பொழுது ஏராளமான செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தோடு இங்கிருந்து புறப்பட முடியும். இது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. நீங்கள் சமாதானத்தோடு புறப்படுவீர்கள், மகிழ்ச்சியோடு புறப்படுவீர்கள், நிரப்பப்பட்டு புறப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ரைட். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவீர் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நாம கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். யாராவது கேட்டதுண்டா? யாராவது எப்பொழுதாவது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? யார் கேட்டது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, 2-3 பேர் கை தூக்குனாங்க. ஆனா ஆண்கள் பக்கத்துல வந்து ஒரு ரியாக்ஷனும் காணோம். ஏன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, நல்லா கவனிங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் இல்லையா? நாம் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்க இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை உங்களை மற்றவர்கள் அற்பமாக எண்ணி இருக்கலாம், நீங்க ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம். ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? எனக்கு படிக்கவே வரல, நான் எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறேன், எனக்கு படிக்க வரல. ஆனாலும் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் நெஞ்சில கையை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல, இந்த நேரத்துல, இந்த ஆலயத்துல நான் அமர்ந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக பிரியமானவர்களே, நிச்சயமாக இது ஆண்டவருடைய திட்டம் அல்லவே அல்ல. இது ஆண்டவருடைய திட்டம், தீர்க்கமான திட்டம். ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் இங்க வருவதற்கு எனக்கு ஒரு ஊழியக்காரர் உதவி செய்தார். அவர் பெயர் ஜாஷுவா, பாஸ்டர் ஜாஷுவா. அவரை எனக்கு கொஞ்ச நாள் அவரை வேறு ஒருவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். சொல்றது புரியுதா? வேறு ஒருவர் ஷாத்ராக் என்ற பாஸ்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஷாத்ராக் என்ற பாஸ்டர் ஜாஷுவாவை அறிமுகப்படுத்தினார். ஜாஷுவா என்ற பாஸ்டர் இன்றைக்கு பாஸ்டர் கொர்னேலியஸை எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த சைக்கிளை பாருங்க, யாரோ எனக்கு தெரியாது. ஒருவர் ஷோனிங்கர்ல இருக்கிறாரு, இன்னொருவர் பள்ளிப்பட்டில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் பள்ளிப்பட்டில் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ரைட்டா? நல்ல கவனிங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை தொடர்பு படுத்துகிற தேவன். என்ன பண்றாரு? தொடர்பு படுத்துகிற தேவன், தேவைக்கேற்ப நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆனா நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதே இல்லை, ஆண்டவரை நாம் பயன்படுத்துவதில்லை. என்ன கேட்டா நான் அப்படித்தான் சொல்வேன், நாம் ஆண்டவரை பயன்படுத்துவதில்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களுக்கு உண்மை, நமக்கு பிரெயின் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் பிரெயின். இந்த பிரெயினை சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள்.
ரொம்ப சிறப்பா ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரியுமா? சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரே 10% தான் பயன்படுத்துறாரா. எவ்வளவு பதவி பயன்படுத்துறாரா? 10% தான். யாருமே முழு அளவு பிரெயினை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. அப்ப நாம எவ்வளவு பயன்படுத்துவோம் நீங்க பாத்துக்கங்க. நான் சொல்றது உண்மையா புரியுதா? நான் சொல்றது ஒரு பெரிய சயின்டிஸ்ட், உலகத்துல ஒரு உயர்ந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை செய்த ஒரு சயின்டிஸ்ட் எவ்வளவு பயன்படுத்தினாரு? வெறும் 10% தான். அப்ப நாம எவ்வளவு பயன்படுத்துவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் நாம் ஆண்டவரை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நாம் பயன்படுத்துவதே இல்லை. ஆண்டவர் சும்மா உட்கார்ந்துங்கிறார், எங்க பரலோகத்துல சும்மா உட்கார்ந்துங்கிறார். ஆனா நாம இங்க எப்படி தெரியுமா இருக்கோம்? ஐயா எனக்கு வழி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க, எனக்கு கண்ணீர் இருக்கு, எனக்கு கவலையில் இருக்கு, எனக்கு வேதனை இருக்கு, எனக்கு தவிப்பு இருக்கு, எனக்கு ஏக்கம் இருக்கு. இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? அப்ப ஆண்டவர் இருக்கிறார், நான் ஏக்கத்தோடு இருக்கிறேன். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்? என்னமா? ஒண்ணுமே சொல்லலன்னு அர்த்தம். நான் அமைதியா இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு, ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம இருக்கு. நான் ஆண்டவரை தொடர்பு கொள்ளவே இல்லை, ஆண்டவரை நான் பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவர் உங்களை என்னைக்காவது என்னை நைட்டு 7 மணிக்கு மேல கூப்பிடாதுமான்னு சொல்லிக்கிறாரா? 5 மணிக்கு மேல என்னை தொடர்பு கொள்ளாத என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல காலையில 9 மணிக்கு மேல என் போன் எடுக்காது, நான் போன் எடுக்க மாட்டேன், என்ன போன் பண்ணாதுன்னு சொல்லிக்கிறாரா? ஆனா நாம என்ன பண்ணுவோம்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துப்போம். நான் சொல்றது புரியுதா? நாம என்ன பண்ணுவோம்? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துப்போம். ஆனா அவருடைய போன் என்னைக்குமே சுவிட்ச் ஆஃப் ஆனது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? சுவிட்ச் ஆஃப் ஆனதே கிடையாது. எப்பொழுது கூப்பிட்டாலும், நள்ளிரவில் கூப்பிட்டாலும், பகல்ல கூப்பிட்டாலும், தூங்குவார்னு நினைச்சு நாம நினைச்சுன்னு அவர் தூங்குவார்னு, தூங்க மாட்டாரு. நம்முடைய தேவன் தூங்காத, கண் உறக்கம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. எப்பொழுது வீழ்த்துக் கொண்டு என் மீது நோக்கமாயிருக்கிற கர்த்தர், என் மீது நோக்கமாயிருக்கிற கர்த்தர், என்னை நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தர், என்னுடைய நலன்களிலே, என்னுடைய நலனிலே அக்கறை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34 17 19 நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரவங்களை நின்றும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் கர்த்தர். அடுத்தது 19 அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாம். ஹல்லேலூயா. அப்ப இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்னு போட்டிருக்கு? நீதிமான். இப்ப சொல்லுங்க, நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நான் நீதிமானா? இல்ல. சரியா? ரைட், ஒத்துக்கிட்டீங்க, உண்மைதான். நாம் யாரும் நீதிமான் இல்ல, உண்மைதான். ஆனா நீதிமான் ஆவறதுக்கு சில வழிகள் இருக்கு. ரைட்டா? நீதிமான், நான் நீதிமானா இல்லைன்னு என்னைக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. நேற்று சொல்லி இருக்கலாம், முந்தா நாள் நான் சொல்லி இருக்கலாம், இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாதுங்க. நான் நீதிமான் இல்லைன்னு நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. அப்ப சொல்லக்கூடாது என்றால் நான் செயல்படுகிறவனாக மாறி இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இங்க ஒரு வேடிக்கை என்னன்னா, அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த காதுல வாங்கி, அதுக்குதான் 2 காது இருக்குன்னு நாம நினைச்சிருக்கிறோம் இல்லையா? நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறது. இப்ப நிறைய பேரு, நிறைய சபைகளை நான் பார்த்திருக்கிறேன், இங்க சபையில முடிச்சுட்டு தோத்துறோம்னு சொல்லி வெளியே போவாங்க. வெளியே போய் கேட்டீங்கன்னா என்னங்க பேசினாரு? நல்லா பேசினாரு,
என்ன பேசினாரு? என்னமோ பேசினாருங்க, என்னமோ பேசினாரு. ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா நல்லா பேசினாருங்க. ஆனா என்ன பேசினாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ரைட்டா? இங்க எத்தனை பேர் நோட் புக் வச்சுருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. எத்தனை பேர் நோட் புக் வச்சுருங்க? கை தூக்க பார்க்கலாம். நிறைய பேர் நோட்டு பிரிக்காமே இருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் நோட் இருக்கு, பெண் வச்சிருக்கிறாங்க. சில பேர்கிட்ட பைபிள் இருக்காது. ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இது நாம் கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். என்ன கற்றுக்கொள்ள வருகிறோம்? எதை கற்றுக்கொள்ள வருகிறோம்? வெரி குட், ஹல்லேலூயா. கை தட்டுங்க உங்களுக்கு. வெரி குட். நான் எப்படி நீதிமான் ஆவது? நான் எப்படி பரலோகம் போய் சேர்றது? நான் எப்படி பரிசுத்தமா வாழறது? இதை கத்துக்கிறதுக்கு தான் நான் ஆலயத்திற்கு வருகிறேனே தவிர, நான் அமைதியாய் உட்காருவதற்காக நான் இங்க வரவில்லை. நான் அமைதியா உட்கார்ந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போலாம், நேரம் கிடைச்சா வரலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஓய்வு நாள் என்றால் என்ன? என்னமா? அங்க ஒரு சகோதரி நல்ல வார்த்தை சொன்னாங்க, நம்முடைய சொந்த காரியத்தை செய்யாம. ஆமா, இங்க இந்த சபையில எவ்வளவு மக்கள் மொத்தம் பேரும்? எத்தனை குடும்பங்கள் இந்த பகுதிக்கு சபைக்கு வர்றவங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவுமா? என்ன 15 குடும்பம் தானா? எவ்வளவு குடும்பம்? சரி, இந்த பகுதியில் எவ்வளவு குடும்பம் இருக்கும்? 200 குடும்பம் இருக்கு. ரைட்டா? 200 குடும்பம் இருக்கு. ஆனா இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பதற்காக இங்க ஒரு சபை இருக்கு. யாரை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறது? யாரை ஆசீர்வதிப்பதற்காக? யாரை ஆசீர்வதிப்பதற்காக? 200 குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக. பத்தியா நம்ம எவ்வளவு சுருக்கமா இருக்கிறோம்? பத்தியா சுருங்கி இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஒருத்தர் என்னன்றாரு என்ன ஆசீர்வதிக்கிறதுக்குன்றாரு, ஒருத்தர் என்னன்றாரு நீதிமான ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்கிறான்றாரு. இல்லையா? நம்முடைய எண்ணங்கள் எப்படி சுருங்கி இருக்கு பத்தியா? முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய எண்ணங்கள் சுருங்கி இருக்கவே கூடாது, அது விரிவடைந்திருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய நோக்கம் எல்லாம் யார் மீது இருக்க வேண்டும்? இந்த 200 குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய எண்ணங்கள் பறந்திருக்க வேண்டும். யாருக்காக இந்த சபை? 200 குடும்பத்துக்காக. 2000 வீடு. பத்தியா? அப்ப 2000 வீடுனா 5, ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1 லேக்கா? இல்ல கணக்குல வீக்கா? என்னமா? 10,000 பேருங்க. 10,000 பேர் என்னுடைய இலக்கு. இந்த சபை 10,000 பேருக்காக இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? 15 பேரு. 15 பேர்ல இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை குடும்பமா இருப்பாங்க நினைக்கிறீங்க? 15 பேர் இருக்கிறோமா? 15 குடும்பம் இருக்கா? இங்க எவ்வளவு பேர் இருக்கோம்? ஒண்ணுமே தெரியல நமக்கு, இல்லையா? இப்ப நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ணணும்? விரிவடைய செய்ய வேண்டும். நான் உள்ள வரும்போது எப்படி யோசிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆலயத்திற்கு வரும்போது எப்படி யோசிக்கணும்? 200 குடும்பம் இங்க வந்திருக்கிற மாதிரி நான் யோசிச்சு வரணும். ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டு வரணும். இன்னொரு உண்மை தெரியுமா? எத்தனை பேர் ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆயத்த ஜெபங்களில் ஈடுபடுகிறீர்கள்? உங்க குடும்பங்கள் ஆயத்த ஜெபங்கள் உங்க வீட்டுல ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரை இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேச வேண்டும், அந்த வார்த்தை எனக்கானதாக இருக்க வேண்டும், என் குடும்பத்திற்கானதாக இருக்க வேண்டும், என்னுடைய சமூகத்திற்கானதாக இருக்க வேண்டும், என்னுடைய கிராமத்திற்கானதாக இருக்க வேண்டும், என்னுடைய சபைக்காக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர்? அல்லேலூயா. எத்தனை பேருங்க? யாரும் இல்லை. ஒருவர் தான் கை தூக்குறாங்க, ஒருவர் 2 பேர் கை தூக்குறாங்க. ஏன் இல்ல? நான் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல? ஆயத்தப்பட்டு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்னிடத்துல. எனக்கு என்ன இருக்கணும்?
ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் தந்திருக்க வேண்டும். எனக்கு அநேக கேள்விகள் வர வேண்டும். கேள்விதான் ஞானத்தை தரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? கேள்விதான் ஞானத்தை தரும் இல்லையா? அப்ப எனக்கு கேள்விகள், இப்ப உங்களுக்கு கேள்வி இருக்கா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம் 48 5. நான் என்ன சொன்னேன்? 48 5. வாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? என்னமா? 12. வெரி குட். யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? பத்தியா பத்தியா? யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். ரைட்டா? அவர்களுடைய பெயர் என்ன? மனாசே, இப்ராஹிம். ரைட்டா? 2 பேர். யாருக்கு? யோசேப்புக்கு. என்னுடைய கேள்வி என்ன புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த யோசேப்பின் குமாரர்களை ஏன் யாக்கோபு தன்னுடைய குமாரர்களாக பாவித்தான்? எதற்காக தெரியுமா? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? அமைதியா இருந்தா என்னன்னு பொருள்? சம்மதம்னு அர்த்தமா? சம்மதம்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கலாமா? ஒன்னும் பதில் இன்னும் வரல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் பதில் வரல. சரி, வாசிங்க. ஒன்று சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரைட். யாருடைய ஜெபம் அது? அன்னாளுடைய ஜெபம். நமக்கு அன்னாளை பத்தி நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை பேரு இல்லாத ஒரு சூழல்ல அவர் இருக்கிறார். அவளுடைய ஜெபம் இப்படி இருக்குமா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. குழந்தை இல்லாதவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இப்ப குழந்தை இல்லைங்க இல்லையா? திருமணமாகி குழந்தை இல்லை, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என்னமா? சீக்கிரமா குழந்தை வரணும், அப்புறம் என்னமா? பொருத்தனை பண்ணி, அப்புறம் என்னங்க? நீங்க கூட சொல்லலாங்க, என்னங்க சம்பந்தம் இல்லாம இருக்கிறீங்க, அழுது ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் ஐயா கெஞ்சுவீங்க. ரைட்டு. அடுத்தது சரி, என்ன கெஞ்சுவீங்கம்மா?
வெரி குட், வெரி குட். அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. அப்படித்தானே? எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. ஆனால் அண்ணாள் என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீ தர வேண்டும், அதை நான் உமக்கே கொடுப்பேன். இப்படி ஒரு குழந்தை இல்லாதவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? இல்ல, குழந்தை இல்லாதவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆனால் என்னுடைய கேள்விதான், ஏன் அண்ணாள் அப்படி ஜெபம் பண்ணார்? என்னமா? அதான் ஏன், எதுக்கு? இப்ப அண்ணாள் எதுக்கு குழந்தை கேட்கிறான்? எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கிறான் இல்லையா? என்ன உலகம் என்ன நிந்திக்குது, என்ன கேவலமா பேசுறாங்க. இப்ப குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியும் இல்லையா? நமக்கு நம்முடைய சமூகத்துல இருக்கா இல்லையா? இன்னைக்கு எப்படியோ தெரியல, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப அசிங்கம் இல்லையா? இன்னும் ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா, நம்ம எல்லாருமே கேட்பாங்க. அப்ப என்னன்னா அது ஒரு நிந்தை. அப்ப அந்த நிந்தை எனக்கு நீங்க வேண்டும் என்று ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்திற்கு பின்னாலும் ஒரு உண்மை இருக்கிறது. சரியா? சரியா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தயவு செய்து இதை நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாமும் இது போலதான் இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம். இப்ப நான் கேட்டேன் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து உங்களை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு போவேன், ஏன் நீங்களும் நானும் ஒன்னா இருக்க போகிறோம். ரைட்டா? ஆனா நாம் அதை பத்தியே மறந்துட்டோம், இந்த பேச்சையே விட்டுட்டோம், இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. என்ன கேட்கறது? இப்ப ஜெபம் பண்ண என்ன கேட்போம்? நம்ம ஜெபம் பண்ண என்ன கேட்போம்? அப்படிதான் கேட்போம். ஆனா என்னைக்காவது ஆண்டவரே எப்ப நீங்க வர போறீங்க, நீங்க எனக்கு ஒரு வாக்கு சொல்லிட்டு போனீங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்களா இல்லையா? அந்த ஸ்தலம் எப்படி ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க? எனக்கு எத்தனை ரூம் கொடுக்க போறீங்க இல்லையா? என் வீடு எவ்வளவு பெருசு? ரைட்டா? நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன பிரதர், கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆண்டவரே எவ்வளவு பெரிய ரூம் அது, நான் என்னெல்லாம் கொண்டாந்து அங்க வச்சுக்கலாம், அந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்னெல்லாம் அங்க வைக்க முடியும்? என்ன மைக் போயிடுச்சு, என்னெல்லாம் நான் வைக்க முடியும் அப்படின்னால நம்ம ஒரு கற்பனை இருக்கணும் இல்லையா? இப்ப ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்லையா? நீங்க என்ன யோசிப்பீங்க? எந்த இடத்துல, எவ்வளவு பெருசு, தண்ணி வசதி எல்லாம் இருக்கா, இல்ல எந்த கான்ட்ராக்டர் வச்சு கட்டலாம், இல்ல என்னென்ன டைல்ஸ் போடலாம், எந்த ஊர்ல டைல் வாங்கலாம், எவ்வளவு மரம், என்ன இது எல்லா கணக்கு போடுவோமா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அந்த கணக்கை நான் போடணுமா வேண்டாமா? இங்க வீடு கட்டுறவங்க அங்க கட்டணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டு வர போய்க்கிறாரு. சொல்லாம போனா கூட பரவாயில்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லிட்டு போய்க்கிறாரு, நான் அந்த கணக்கை நான் போட வேண்டும் அல்லவா? போடணும். இப்ப போடுறதுக்கான வழியை நான் இப்ப சொல்ல போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக் போயிட்டேன். நான் என்ன பத்தி அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் கொஞ்சம் கஷ்டம், கண்டினியூட்டி மிஸ் ஆகும். கையிலே கொடுத்துருங்க, நான் கையிலே வச்சுக்கிறேன். இது அப்படியே எடுத்துருங்க, பார்த்து 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 மைக் எடுத்துருங்க. அவ்வளோதான், இது தூக்கிடுங்க, இது வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப இதற்கு பதில் தான் நான் இப்ப சொல்ல போறேன். எதற்கு பதில்? இதற்கு பதில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நேரத்தை வீணடித்து விட்டோம். எவ்வளவு காலம்? ரொம்ப காலமா வீணடிச்சிட்டோம். இன்னும் சிறப்பா சொல்ல போனா, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க, ஆனா முழுமையா வரவில்லை. ஏராளமான மக்கள் வெளியில இருக்கிறார்கள், அவர்களுக்கு கர்த்தரை தெரியவே இல்லை. அவர்கள் அவரை தெரிந்திருந்தால், அவர்களை ருசி பார்த்திருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? இங்க ஏராளமான கூட்டம் வந்திருக்கும். ஆந்திராவில் சமீபத்துல ஒரு மிகப்பெரிய இட நெருக்கி, அதாவது கூட்ட நெரிச்சல்ல நிறைய பேர் செத்து போனாங்கன்னு கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, தெரியுமா? ஆமா,
எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா? ஆனா அவர்கள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? ஆமா, அவங்க வேற ஒரு உண்மை தெரியாம சத்தியம் தெரியாம எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்திய தேவன் இங்கே காத்து கொண்டிருக்கிறார். நம்மை நேசிக்கிற தேவன் இங்கே காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவரை தேடி கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம், கொஞ்சம் பேர். அதுல குறிப்பா இங்க எத்தனை குடும்பம் வந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. 1 2 குடும்பமா. குடும்பம் என்றால் என்ன தெரியுமா? கணவன் மனைவி பிள்ளைகள், அவங்கதான் குடும்பம். எத்தனை பேரு பத்தியா? 3 பேர் தாங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுவோம் 5 பேர் 6 பேர் தூக்குனாங்க. இப்போ நமக்கு குடும்பம்னாவே என்னன்னு தெரியல, ரைட்டா? நான் ஒரு மீட்டிங்ல பேசி கொண்டிருந்தேன். ஒரு மீட்டிங்ல அப்ப இந்த மாதிரி வயதானவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவரை கேட்டேன், குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா, எங்க அம்மா, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் தம்பி, என் தங்க, என் மாமா, என் மச்சான், என் அத்தை, இப்படி பெரிய லிஸ்ட் சொன்னாரு. நான் சொல்றது புரியுதா? குடும்பம்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் சொன்னாரு. அடுத்தது வாலிப பிள்ளையா இருக்கிற பிள்ளைய பார்த்து கேட்டேன், மா உன் குடும்பம் என்னம்மா? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் இந்த பாப்பா மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தேம்மா உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுமா? நானும் எங்க அம்மா. நான் சொல்றது புரியுதா? எப்படி சுருங்கிச்சு பாத்தீங்களா? குடும்பம் என்பது எவ்வளவு ஆயிடுச்சு, அந்த ஜெனரேஷன்லயே மாறி போச்சு. ஒரே ஜெனரேஷன்ல இல்லையா குடும்பமே மாறி போச்சு. நானும் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், அவங்க ஒரு குடும்பம், இவங்க ஒரு குடும்பமா? நியாயமா இது? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அவனுக்கு? எதற்காக, ஏன் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிரச்சனைகளுக்கு எது காரணம் தெரியுமா? நமக்கு தெரியாது. எது ஓடிக்கொண்டிருக்குங்க, வண்டி ஓடிக்கொண்டே இருக்குது. ஓட 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 அப்படியே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்க வேண்டியதுதான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி அப்படியே ஓடி 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 எங்கேயோ போய் சுருங்கி 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 கடைசியில என்னவோ சொல்லுவாங்களே, கழுத கட்டெரும்பு ஆயிடுச்சுன்றாங்களே. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது அப்படி ஆகிவிட்டது நம்முடைய வாழ்க்கை. சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த வேதாங்க. அப்புறம் அப்புறம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை, அப்புறம் அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரூல் புக். என்ன புக்கு? ரூல் புக். ரோட் மேப். என்ன மேப்? ரோட் மேப். ஏன்னா எனக்கு ஏன் அதெல்லாம் தெரியல அப்படின்னா, நான் அப்படி பயன்படுத்தவில்லை. நான் என்ன பண்றேன், பைபிளை கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே கொண்டு போய் ஒரு இடத்துல, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க வச்சிருவோம். அதோடு நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம். அதனாலதான் நமக்கு தெரியல. இல்லைன்னா நாம எத்தனையோ பேர் சொல்லியிருப்போம். இது ஒரு அனுபவம், இது நமக்கு ஒரு அனுபவம் இல்லையா? நமக்கு நான் என்னெல்லாம் இதை நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் இதை பேரா சொல்லியிருப்பேன் இல்லையா? உண்மைதானே? நான் அதை அனுபவிச்சிருந்தா நான் அவ்வளவு பேர் இதற்கு சொல்லி இருக்க முடியும். ஆனால் நான் எங்க நிறுத்திட்டேன்? சத்திய வேதம், இது பரிசுத்த வேதாகமம், அப்புறம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று நான் நிறுத்தி விட்டேன். ஏன்னா அதெல்லாம் வசனத்துல கேட்கிற வார்த்தைகள், அதோடு நின்று விட்டது. எனக்கு அனுபவம் இல்லை என்று பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப நாம ஒரு உண்மைக்குள்ள வரப்போகிறோம். முதல்ல ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். எல்லா சபைகளுக்கும் இது தேவையானது, தேவையான வார்த்தை. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12. சீக்கிரம். புருஷரை
பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? நமக்கு என்ன பொருள்? எதுக்காக அதை சொல்லி இருக்கிறாரு? சரி, இப்ப அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். இங்க வாங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1 வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு? எத்தனை? 7 பெண்களுக்கு ஒரு ஆண். அந்த கணக்கு சொல்றாரு. அதுக்கு பேர் தான் அபூர்வம் என்று பொருள் இல்லையா? உண்மையா சிஸ்டர்? உங்களதான் புரியலையா? புரியவே இல்லையா? ஏமா 4:1 வாசிங்க. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப புரிஞ்சுது. இப்ப ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உருவாக்குனார் தெரியுமா? ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது எப்படி உண்டாக்குனார் தெரியுமா? ஆமா, 1:1 ரைட்டா? ஒரு ஆண் ஒரு பெண், இப்படிதான் உருவாக்குனார் ரைட்டா? சரி, அது பிரளயத்திற்கு முன்பு. பிரளயத்திற்கு அப்புறம் எப்படி உருவாக்குனார் தெரியுமா? எப்படி உருவாக்குனாரு பத்தியா? என்னங்க பேசாம இருக்கீங்க? நிறைய விஷயம் இப்படி பண்ணா எப்படி நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? பிரளயத்திற்கு முன்னாடி ஆண் பெண், ஏவாள் ஆதாம், ரைட்டு, 1:1. பிரளயத்துக்கு அப்புறம் தெரியுமா நமக்கு? பத்தியா? நமக்கு ஆராய்ச்சியும் கிடையாது. அதான் வேதத்தை கையில வாசிக்கிறதே இல்லை. நல்லா புரியுது. நம்ம வேதத்தை என்ன பண்றது இல்ல, புரட்டுமா? டெய்லி புரட்டுமா? வாசிங்க. சங்கீதம் 1:2. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? யார் பாக்கியவான் சொல்றாரு? ஆமா, நாம யார பாக்கியவான் நினைச்சுக்கிறோம்? அதுவும் தெரியல. ஏமா, யார் எங்க பாக்கியவான நினைச்சுக்கிறீங்க நீங்க? அதுக்கு வசனம் சொல்லுது. நீங்க யாரு நினைச்சுக்கிறீங்க? யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நினைப்பீங்க நீங்க? அததாங்க கேக்குறேன். நிறைய பணம், பெரிய வீடு, காரு, வசதியா இருக்கிறவனை தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எனக்கு நான் முடிச்சிட்டா தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வருத்தமா, நான் உங்களை வருத்தப்படுத்தி நான் உட்கார்ந்து பிரயோஜனமே கிடையாது. நீங்க சந்தோஷமா கேட்டா தான் நான் சந்தோஷமா சொல்ல முடியும். நீங்க வருத்தமா இருந்தீங்கன்னா நான் முடிச்சிருவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் யாரை ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைச்சுக்கிறேன்னா வசதியா இருக்கிறவன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, அவன் தாங்க பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க நினைச்சுட்டு இருக்காதீங்க எனக்கு கட்டிக்க புடவை இல்ல, இருக்க வீடு இல்ல, அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீ கவலைப்பட வேணாம். நீ கர்த்தரை சார்ந்திருந்தால் உங்கள் படி உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் படி, உங்கள் அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படும். இது சத்தியமான வார்த்தை. வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சத்திய வார்த்தை, நிஜம். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று தான் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் அனுபவிக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, அவங்கெல்லாம் 10 வீடு இருக்கு, அவனுக்கு நிலம் இருக்கு, அவன் அதை வாங்கிட்டான், அவன் பிள்ளை அந்த வேலை செய்யறான், அவன் அதை பண்றான், இதை பண்றான், நான் ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன் சொல்லாதீங்க. கர்த்தரோடு இருந்தால் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும்
சொல்ல மாட்டீங்க. என்னோடு இருப்பவர் பெரியவர். இதை நான் ஏன் சொல்றதுக்கு தயங்குறேன்? ஏன்னா எனக்கு அது அனுபவிச்சு இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, அதனாலதான் சொல்ல தயங்குறேன். ஆனால் நான் சத்தமாக சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன், உறக்க சொல்லுவேன், நம்பிக்கையோடு சொல்வேன். காரணம், நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டு காலமாக? 15 ஆண்டு காலமாக. எப்பொழுது நான் கர்த்தருக்குள் வந்தேனோ அப்பொழுதிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் வெறுமையானால் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கு இதுவே தெரியாது. இது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் யார் எனக்கு கொடுக்கிறது தெரியுமா? அவர் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா! அவர் எனக்கு தருகிறார். சத்தியம், சத்தியம், சத்தியம். உங்கள் பாஸ்டர் நான் சொல்லுவேன், அவர் காலேஜில் படிச்சிருப்பாரு, இதுக்காக ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பார். எடுத்தாரா இல்லையா? நீங்க எடுத்தீங்களா? நீங்க எனக்கு அது கூட கிடையாதுங்க. எனக்கு அது கூட கிடையாது. ஆனால் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எனக்கு உணவளிக்கிறவரும் அவர்தான். என் காருக்கு பெட்ரோல் போடுறோம் அவர்தான். நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா ஏராளமான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஏராளம். நீங்க கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு இதுவா இருக்கும், எவ்வளவு நேரம் எவ்வளவு ஆகும்னு. உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு உங்க முகத்துல கொஞ்சம் பத்தியா எல்லாமே வெடிக்குது. எல்லாமே வெடிக்குது. பாத்துங்க. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்லாதீங்க. அவர் என்ன பண்ணுவாராம்? கல்லுகள் பேசும் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப பேச இல்லையா? நீங்க பேசல. நீங்க பேசுனீங்களா? இல்ல. அதனாலதான் குரங்கு விட்டு ஆடிங்கிறாரு. இங்க குரங்கு இப்ப ஆட்டம் காட்டினுக்குது. எதுக்கு தெரியுமா? வசனத்தை கேட்டு அது குதிகலிச்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அற்புதமான வார்த்தைகள், வல்லமையான வார்த்தைகள், கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தையை கொண்டு ஒரு மனிதனை எழுப்ப முடியும். முடியாதா? முடியும். ஒருவனை குணப்படுத்த முடியும், ஒருவனை மாற்ற முடியும், மனமாற்றத்தை உண்டு பண்ண முடியும், ஒருவனை பெரிய மனிதனாக மாற்ற முடியும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏனோ தானோ உட்கார்ந்துக்கின்னு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணமா, ஆண்டவர் காணிக்க கொடுத்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க ஆண்டவர். ஆனா அந்த கூடுகையில நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு அம்மாவை பார்த்தியாமா, உனக்கு என்னமா செஞ்சாருன்னா, எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க. ஏமா இப்படியே இருந்தா எப்படிமா செய்வாரு? அடுத்த நிமிஷமே மாறிட்டாங்க அவங்க. அடுத்த நிமிஷமே அந்த கூடுகை முடிஞ்சிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் அங்கேயும் நிக்கிறாங்க. ஏமா போலையா, வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா என்னன்றாங்க, ஐயா நீங்க ரொம்ப தூரம் போறவரு, உங்களை வழி அனுப்பிட்டு போலான்னு நிக்கிறையான்றாங்க. பாத்தீங்களா? அவ்வளவு பவருங்க அதுக்கு, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவரு. ஆனா நான் பயன்படுத்தல. ஆண்டவரை நான் என்ன பண்ணணும் தெரியுமா? தொன்று பண்ணினே இருக்கணும். அவரை விடவே கூடாது, தொன்று பண்ணினே இருக்கணும். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவரை கண்டுக்கிறதே இல்லை. அவர் சொல்றாரு, என்னை யாருமே கேட்கறது இல்லப்பா, யாருமே கூப்பிட மாட்டேன்றாங்கப்பா, அவங்க பாட்டுக்கு போறாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணுகிறாங்க, என்ன கண்டுக்கிறதே இல்லை, நான் ஃப்ரீயா உட்காந்துக்கிறேன்றார். ரைட்டா? ஆனா எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? இங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா? ஏன் அதை ஆண்டவர்கிட்ட சொல்றது இல்லை? நம்ம சொன்னா நமக்கு என்ன பண்ணுவாரு? தீர்த்து வைப்பாரா இல்லையா? தீர்க்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லுவாரா? நீ எப்ப பாரு இதே சொல்லுங்கிறமா, நீ என்கிட்ட பேசாதமான்னு சொல்றாரா? என்னைக்கு இல்லவே இல்லைங்க. நீ எவ்வளவு பேசினாலும் கேட்கறதுக்கு தயாராகிறாரு. எல்லாரும் பாஸ்டர் கூட கேட்க மாட்டாரு. உங்க பாஸ்டர் கூட கொஞ்சம் சொன்னா போதுமா, ரைட் நான் பாத்துக்கிறேமா, ஜோம் பண்றேமா, போமான்றார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன்னை போன்னு சொல்லவே மாட்டார். நீ போயிடு, போயிடு நான் பாத்துக்கிறேன், போயிடுன்னு சொல்லவே மாட்டார்.
சொல்லுமா, நீ கவலைப்படாத, தைரியமா பேசு, என்கிட்ட பேசு, நான் செய்யறேம்மா, கவலைப்படாதம்மா. செஞ்சு காட்டுவார். நீ கேட்கறது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்கிற தேவன். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு சீக்கிரமா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரகசியத்தை மட்டும் சொல்றேன். ரகசியம் இது ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இதுவரை செய்யாத ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, இப்பொழுது நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு வல்லமையுள்ள வார்த்தைகள் இவை. ரைட்டா? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21 முதல்ல வாசிங்க. உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியம். நான் சொல்றது பொறுத்து, நான் சொல்ல போறது ரகசியம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல விசேஷமாக 2 காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது கவனித்திருந்தால் சொல்லுங்கள். 2 காரியங்கள் 21ஆம் வசனத்துல 2 காரியங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். அது ஒண்ணு. அடுத்தது ஏமா ஒரே ஒருத்தர் தான் பேசி இருக்கிறாங்க. தேவதூதனால். வெரி குட். அடுத்தது வேற யாரும் கவனிக்கலையா? சரி, நல்லா கவனிங்க. என்னையா? வெரி குட். பத்தியா, அவர் கவனிச்சுக்கிறார் பாருங்க. அடுத்தது வெரி குட். பத்தியா, உங்க 2 பேரும் யாருமா? நீங்க 2 பேரும் பாஸ்டர்மா. பத்தியா, பாஸ்டர்மாவுக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்குதுங்க. பாஸ்டர் என்னாரு? 8ஆம் நாள்னாரு. வெரி குட். அந்த மாதிரி என்றாங்க, பெயர் என்றாங்க. இந்த 2 விசேஷங்க. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று காலம், மற்றொன்று பெயர். ரைட்டா? இதுல ஒரு விசேஷம் இருக்கு. இதுல நாம தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்த விசேஷத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 1 காலம், நம்பர் 2 பெயர். முதல்ல காலத்தை பார்க்கலாம். வாசிங்க. இந்த காலம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? 8ஆம் நாள் சொல்லப்பட்டிருக்கா? 8ஆம் நாள் சொல்லப்பட்டிருக்கா? அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லுங்க. நமக்கு ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? என்ன, எத்தனை வகை ஞானஸ்தானம் நமக்கு தெரியும்? அல்ல, நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஞானஸ்தானங்கள் எத்தனை? என்னமா? 2. வெரி குட். யாருமா அது? வெரி குட். என்ன 2? முழுக்க ஞானஸ்தானம், இன்னொன்னு தெளிப்பு ஞானஸ்தானம் அல்லது குழந்தை ஞானஸ்தானம். ரைட்டா? இப்ப நாம வேற ஒரு வழக்கத்துல இருக்க இந்த 2ஐயும் போட்டு ஒன்னா குழப்பி ஒரு மாதிரி பண்ணிருக்கிறோம். நான் அதுக்கு வரல. நீங்க எப்படின்னா பண்ணிக்கங்க. வசனம் என்ன சொல்றதுன்னு மட்டும் தான் நான் சொல்லிட்டு போறேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் 8ஆம் நாள்ல என்ன பெற்றாரு? பெயர் வைத்தார்கள். அதுக்கு பேர் நேமிங் செரமனி. ரைட்டா? 3வது அதிகாரம் அதே லூக்கா 3:21-24. வாசிங்க. 24மா? அதுக்கு முன்னாடி 23. வெரி குட். ரைட்டா? 30, அதுவும் காலம். ரைட்டா? 30 வயது உள்ளவர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 8ஆம் நாள்ல பெயர் வச்சாங்க. 30வது வயதில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு இதை குழப்ப விரும்பல. இதை நீங்க யோசிச்சு பாருங்க, புரிந்து கொள்வீர்கள். ரைட்டா? இப்ப அடுத்ததுக்கு வந்துடலாம். அடுத்தது ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம், பெயர். ரைட்டா? பெயர். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். வெரி குட். அடுத்தது ஏனெனில் அல்லேலூயா. இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு வசனம் இருக்கு.
அதுக்கு என்ன பொருள், என்ன உங்களுக்கு தோணுது? அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு உள் வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை? வெரி குட். அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு ஒரு பொருள் என்னங்க? ரட்சகர். ரைட்டா? சரி, நீங்க ரொம்ப தூரமா போய் யோசிக்கிறீங்க, ரொம்ப தூரமா யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, டீப்பா யோசிக்கிறீங்க. சிம்பிளா யோசிச்சு ஒரு பதில் சொன்னா அதுக்கு பெயர் என்ன? காரண பெயர். ரைட்டா? என்ன பெயர்? காரண பெயர். ஏன் காரண பெயர்? இயேசு என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற காரணம். அதற்காக தான் அவருக்கு இயேசு என்று பெயர். ரைட்டா? ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க ஆதியாகமம் 17:5. ஏற்படுத்தினபடியால் இதுக்கு என்ன பொருள்? இதுவும் காரண பெயர். வெரி குட். ரைட்டா? என்ன காரணம்? ஆபிரகாமாக இருந்தவனை ஆண்டவர் ஆபிரகாமாக மாற்றுவதற்கு என்ன காரணம்? இதான், இதுக்கு பேர் தான் என்ன பேரு? காரண பெயர். அம்மாவுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? ரைட், சரி, அது அப்புறம் பார்த்துக்கோ. நல்லா கவனிங்க, காரண பெயர். ரைட்டா? காரண பெயர் நல்லா கவனிங்க. நாமெல்லாம் இப்படிதான் பெயர் வைக்கிறோமா? நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பெயர்களும் என்ன பெயரா இருக்கும்? எல்லாம் காரண பெயர் தான், எல்லாத்துக்கும் காரண பெயர். ஆனா நாம என்ன பண்ணி கொண்டிருக்கோம் தெரியுமா? ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, கிளமெண்ட். ரைட்டா? கிளமெண்ட் கூட வைக்கிறது இல்லை, அது அப்புறம் வரேன். மேரி. இப்போ ஒண்ணு வேண்டாங்க, ஒரு அம்மா உள்ள வராங்க, அந்த ஆலயத்துக்கு வராங்க. அவங்க என்னன்றாங்க? என் பேரு மாரியம்மான்றாங்க. என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? ஒண்ணும் நினைக்க மாட்டீங்க. மாரியம்மான்னு சொல்றாங்க, என் பேர் மாரியம்மான்றாங்க. என்ன நினைப்பீங்க? வெரி குட். என் பேர் மேரின்றாங்க. என்ன நினைப்பீங்க? கிறிஸ்டியன் நினைப்பீங்க. என் பேர் மிரியம்ன்றாங்க, முஸ்லீம் நினைப்பீங்க. இப்ப நாம எப்படி பேர் வச்சிருக்கிறோம் தெரியுமா? நீ இந்து, இந்த பேரு. நீ கிறிஸ்டியன், நீ இந்த பேரு. நீ முஸ்லீம், இந்த பேரு. அப்படி பைபிள் சொல்லியிருக்கா? பைபிள் அப்படி சொல்லியிருக்கா? அப்புறம் எதுக்கு வச்சிருக்கிறோம்? இப்ப அப்ப என்ன அர்த்தம்? நான் ஆண்டவர் கீழ்ப்படுகிறேன் பொருளா? சத்தமா சொல்லுங்களேன். பத்தியா, பாஸ்டரே சொல்றார் நான் கீழ்ப்படியலன்றார். நியாயமா? நியாயமா? நீங்களே யோசிங்க, சிந்தித்து பாருங்க. நியாயமா? நியாயமா? இது எந்த அடிப்படைன்னு பார்க்கலாமா? இது எந்த அடிப்படைன்னு பார்க்கலாமா? அதுக்கும் ஆதாரம் இருக்கு. வாசிங்க தானியேல் 1:7. வாசிங்க சீக்கிரம். இப்படிதான் நம்ம மறுபெயரிட்டுக்கிறோம். அவன் என்ன பண்ணா? அவங்க யூதர்கள் பாபிலோனுக்கு வந்த உடனே பாபிலோன் பெயர்களை அவனுக்கு வச்சுட்டான். உண்மையா? இப்ப நாம இங்க உள்ள வந்து என்ன பண்றோம்? எந்த பின்பற்றுறோம்? நம்ம யாரை பின்பற்றுறோம்? பயமாக்குதா? பயமாக்குதா? பயமா? நாம யாரை பின்பற்றுகிறோம்? பாபிலோனிய வழக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? தயவு செய்து, கடினமாக இருக்கும், புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர். இன்னொன்னு சொல்லட்டுமா? நம்ம இந்த ஷாத்ராக்குன்னு பேர் இருக்காதுல்ல? ஷாத்ராக்குன்னு யாருடைய பேர்? அது
பாபிலோனுடைய கடவுளுடைய பெயர் மேஷாக் இருக்கா? யாருடைய பெயர் அது? அந்த பெயரை நாம வச்சிருக்கிறோம். வைக்கிறோமா இல்லையா? என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? பைபிள்ல எழுதி இருக்குது, அவ்வளவுதான். பைபிள்ல எழுதிருக்குங்க, அதனால வச்சுக்கிறேன். அது யார் பெயர்னு எனக்கு தெரியாது. அப்ப ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். அதனாலதான் ஆண்டவர் அழிவை அனுப்பிட்டார். எத்தனை வருஷமா? கடந்த 10 வருடமாக உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எப்பவுமே வெடிக்காதது, எப்பவுமே வெடிக்காத வால்கனோஸ் இல்லையா? வால்கனோ தெரியுமா? அது எல்லாமே நேற்றைக்கு ஒரு வால்கனோ அமெரிக்காவில் வெடித்திருக்கிறது, இந்தியாவில் ஒரு வால்கனோ அந்தமானில் வெடித்திருக்கிறது, இந்தோனேஷியாவில் வெடித்திருக்கிறது, ரஷ்யாவில் வெடித்திருக்கிறது. நீங்க சமீபத்தில் கேட்டது, சமீபத்தில் இதெல்லாம் ரொம்ப காலமா அமைதியா இருந்தது. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆபத்தில் இருக்கிறோம், ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்து. எப்படி ஆபத்து? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் என் மனம் போன. உபாகமம் 12:8 வாசிங்க. உபாகமம் 12:8. அதே தாங்க, அவனுக்கு தோணுதான் செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் நான் அப்படித்தான் செய்வேன். எனக்கு எது சரின்னு பட்டு அதுதான். எனக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. எது நியாயம்? இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிங்க ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? 4வது வசனத்தை வாசிக்கும் போதுதான். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதாங்க, அப்பதான் இப்படி ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? வானத்தின் நட்சத்திரங்களை போல. அப்போ அதுக்கு முன்னாடி எதை நான் செய்யணும்? கீழ்ப்படியணும். எதை கீழ்ப்படியணும்? பிரமாணங்களுக்கு, அப்புறம் விதிகளுக்கு, கற்பனைகளுக்கு, நியமங்களுக்கு, பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். இந்த தேசங்கள் எல்லாம் என்னவாகும்? எனக்கு கொடுப்பார். எனக்குள் இந்த தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களை தாங்க ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க யாரு? சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் மூலமாக தான் இந்த பகுதிக்கு ஆசீர்வாதம். நீங்கள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உதவாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிடுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் என்னைக்கு நினைப்பது அது? நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கேனா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னால் தான் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், என்னால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றைக்கா யோசிச்சமா? இல்ல. நான் அழுது கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, ஒதிக்கிறாங்க, என்னை தொடுத்துறாங்க. இல்ல, உண்மையா இல்லையா? இல்லையா? உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வாதம். ஆனால் நான் வேதம் நமக்கு வேறொன்று உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை இப்ப பார்க்க போறோம். அந்த பெயர்ல இன்னொரு உண்மையை சொல்லிட்டு போறேன். அந்த பெயர்ல இன்னொரு உண்மையை சொல்றேன். இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் இல்லையா? சில பெயர்களை நம்ம வைக்க மாட்டோம். கிளமெண்ட், ஜேவியர், பிரான்சிஸ், அந்தோனி, ஜார்ஜி,
இந்த பெயரெல்லாம் வைக்க மாட்டோம், தெரியுமா உங்களுக்கு? நம்ம நம்ம நமக்குள்ள இருக்குமா அது? இருக்காரா? யாரோ இருப்பாரு, ஒன்னு ரெண்டு. ஜார்ஜ் இருக்கட்டும், அந்தோனி கூட இருக்கட்டும். ஆனா நம்ம சீர்திருத்த சபைக்குள்ள அது இருக்காது. நீங்க வேணா போய் விசாரிச்சு பாருங்க, ஒன்னு ரெண்டு இருக்கும் ஏதோ ஏதோ வகையில. அது கூட எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது எங்கிருந்து வந்துச்சுன்னு. ஏன் வைக்க மாட்டோம் தெரியுமா? அவர்கள் எல்லாம் கேத்தலிக் பெயர்னு வைக்க மாட்டோம். உண்மைதானே? ஒத்துக்கினார் பாருங்க, அதான் உண்மை. அப்போ எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 16:11 வாசிங்க. இந்த பெயர் வைப்புமா பாருங்க. நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கேட்டபடியினால். அல்லேலூயா. இதுக்கு என்ன பெயர்? காரண பெயர். நான் கேட்கிறேன், இந்த பெயரை நம்ம வைப்போமா? ஏன் வைக்க மாட்டோம்? பாய் பேர் இல்லையா? பாய் பேர்னால நம்ம வைக்க மாட்டோம். இப்ப யாரு ஆண்டவர் வைக்க வேணான்னு சொன்னாரா, நீங்க வைக்க வேணான்னு சொல்றீங்களா? நீங்க வைக்க வேணான்றீங்களா, அவரு ஆண்டவர் சொல்லிக்கிறாரா? நான் தான் வைக்கிறது இல்ல, அவர் சொல்லல, அவர் எல்லாத்தையும் வைக்க சொல்றாரு. ஏன்னா நமக்குள்ள பிரிவினை வேண்டான்னு சொல்றாரு. எனக்குள் பிரிவினை கூடாது என்றார். கர்த்தர் சேர்க்கிறவர், நாம் தான் பிரிக்கிறவர்கள். புரிந்து கொள்ளுங்க, நாம் யார்? பிரிக்கிறவர்கள். ஆண்டவர் சேர்க்கிறவர். எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சேர்ந்திருப்போம், எங்கே ஆண்டவர் இல்லையோ அங்கெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. சரியா? சரி, இப்ப முடிவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். நேரம் அதிகமாகிறது, உங்க ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. மற்றொரு சமயம் ஆண்டவருக்கு சித்தமானால் அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டால் நாம் வந்து இன்னும் ஏராளமான காரியங்களை இன்னும் விளக்கமாக இன்னும் தெளிவாக நிறைய பேச முடியும். முக்கியமான இடத்துக்கு வந்துடலாம், முக்கியமான இடத்துக்கு வந்துடலாம். ரைட்டா? முக்கியமான இடம் இது, ரொம்ப முக்கியம். வாசிங்க லூக்கா 2:23-24 வாசிங்க. எந்த ஆண் பிள்ளையும் ஆமா, சரியா? இப்ப இது நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இதை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தர் சொல்லாததையெல்லாம் செய்வோம். நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் சொல்லாததையெல்லாம் செய்வோம், சொன்னதையெல்லாம் செய்ய மாட்டோம். ரைட்டா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லலையா? பத்தி அதனாலதான் நீங்க அமைதியா பேசுறீங்க போலங்குது, உள்ளுக்குள்ள பேசிக்கிறீங்க நான் சொல்லன்றதுக்காக. சரி, பரவாயில்ல. ரைட்டா? நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். வாசிங்க யாத்திராகமம் 22:29. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரனில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா. நான் முதல்ல உங்களுக்கு ஒரு 2-3 கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? அன்னாள் ஏன் அப்படி ஜெபம் பண்ணினாள்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்னாள் ஏன் ஜெபம் பண்ண தெரியுமா? அப்படி எனக்கு ஆண் பிள்ளை தான் வேண்டும் என்று ஏன் கேட்டால் தெரியுமா? ஏன் கேட்டா தெரியுமா? ஏன்னா அது நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது என்று அவளுக்கு தெரிந்ததுனால அவளுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, இன்னொரு உண்மையை சொல்றேன். அதே சாமுவேல் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க, அல்லது 2வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த குடும்பத்துல பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே வீட்டுல இருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளை இருந்தாங்க. ஆனாலும் அவள் எப்படி ஜெபம் பண்றா? ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளையை கொடுங்க, அதை நான் உமக்கே திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு தான் ஜெபம் பண்றா. சரியா? ஏன் இப்படி ஜெபம் பண்ணா? ஏன்னா நியாயப்பிரமாணம் அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை,
உண்மைதான், ஆனா எனக்கு என்ன குழந்தை கொடுக்கணும்? ஆண் பிள்ளையை கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவன் கேட்டபடியே அவனுக்கு பிள்ளையை கொடுத்தால். அதே சாமுவேல் 1:20 வாசிங்க. அதுக்கு என்ன பெயர்? இதுவும் காரண பெயர், இதுவும் அப்ப எல்லா பெயர்களும் காரண பெயர்கள். சரி, இந்த காரண பெயருக்கு ஒரு உண்மையை சொல்றேன், வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் காரண பெயர் வைக்க சொல்றார் தெரியுமா? ஏன் காரண பெயர் வைக்க சொல்றாருன்னு பார்க்கலாம். இப்ப அப்ப நல்ல கவனிங்க. யோவான்னு பெயர் வைக்க சொல்றார். யாருக்கு? எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தை பிறக்க போது அந்த குழந்தைக்கு என்ன பேரு? யோவான்னு பேர் வைக்க சொல்றார். யார் அந்த யோவான்? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன், யோவான் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? 14வது வசனத்தை வாசி. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஹல்லேலூயா. யோவான் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷம், மகிழ்ச்சி, இதான் அர்த்தம். சரியா? எந்த சந்தோஷத்தை யோவான் ஸ்நானகனுக்கு யோவான் என்று ஆண்டவர் பெயர் வைக்க சொன்னார் தெரியுமா? நமக்கு தெரியாது. வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். பயப்படாதிருங்கள். இந்த சந்தோஷத்தை தான் ஆண்டவர் யோவானுக்கு 6 மாசத்துக்கு பிறந்த அந்த மகனுக்கு சந்தோஷம்னு பெயர் வைக்க சொன்னார். புரியுதா? எதற்கு காரண பெயர் ஆண்டவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாருன்னா இதுக்கு தான் நான் புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இதுவரைக்கும் நான் செய்யல, இனி அது உங்கள் பாடு. நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்பதும் கேட்பாததும் உங்களுடைய விருப்பம். ரைட்டா? காதுள்ளவன் அவ்வளவுதான். ரைட்டா? சரி, இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். நல்லா கவனிங்க. இப்போ பெயருக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதான் இப்போ நியாயப்பிரமாணத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அவருடைய பெற்றோர் அதை பின்பற்றினார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட்டா? அன்னால் எதற்காக அப்படி ஜெபம் பண்ணா அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். சரியா? இப்ப இந்த முதற் பேரானவருடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன உண்மை என்றால் வாசியுங்கள். யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? யார் யாரு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன சொல்றாங்க? அதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? சரி, உங்களுக்குமா? 2 ஆம்பளை. உங்களுக்குமா? 3 பொண்ணு. யாருங்கம்மா? 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு. சரி சரி, ரைட்டு, பரவாயில்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப அந்த வசனம் என்ன நமக்கு சொல்றது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு சொல்லுங்க? உங்களுக்கு என்ன உணர்த்துகிறது? எந்த குழந்தைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார்? ஃபர்ஸ்ட் பிள்ளைய யாரா இருந்தாலும். அப்படித்தானே? அப்படித்தானமா? வெரி குட். ரைட்டா? அவங்க சகோதரி சொல்றாங்க யாரா இருந்தாலும் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? இல்ல, ஆண் பிள்ளை தான் கொடுக்கணும். எத்தனை, அதாவது 6 பிள்ளை இருக்குமா, 5 பொண்ணு, கடைசி பையனை தான் கொடுக்கணும்.
அதாவது வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரனில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாம். இதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. ரைட்டா? முதல்ல அவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் தரணும். ரைட்டா? அவர் ஒரு கேட்பாரு, நான் ஒண்ணு பதில் சொன்னா பதில் ஆகுமா? பதில் ஆகாது. ரைட்டா? சரி, இந்த உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். எபிரேயர் 12:23 வாசி. 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய. ஆமா, இப்ப ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். வசனம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. என்ன உண்மை? பரலோகத்தில் ஒரு சர்வ சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சங்கம்? ஒரு சர்வ சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ சங்கம் யாருக்கான சங்கம் என்றால் அது முதற் பேரானவர்களுடைய சங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க. எழும்பி நில்லுங்க. எனக்கு அப்படியே இருந்து பதில் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர்? என்னமா? இம்மானுவேல். அடுத்தது சமாதான பிரபு. அடுத்தது ரட்சகர். அடுத்தது விசுவாசிகளின் தகப்பன். அடுத்தது மணவாளன். அடுத்தது என்னமா? இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருக்கு முதற் பேரானவர் ஒரு பேர் இருக்கு, தெரியுமா? முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து. சொன்னீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த முதற் பேரானவர் அந்த சர்வ சங்கத்துல அங்கத்தினராக அல்லது தலைவராக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். அப்ப உங்க வீட்டுல, உங்க வீட்டு குடும்பத்துல ஒருவர் அங்கே முதற் பேரானவர்கள் அந்த சர்வ சங்கத்துல அங்கத்தினராக வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். எங்க? யாரு? ரைட். மத்தவங்க? ரைட். மத்தவங்க 2 பேர் கை காட்டினாங்க. இந்த பக்கம் 2 பேரும் கை காட்டாங்க இருக்கிறாங்க அப்படின்றாங்க. மத்தவங்க யாரு? 2வது பொண்ணு. பத்தியா? பாத்துக்குங்க, பாத்துங்களா, பாத்தீங்களா எவ்வளவு எவ்வளவு நம்ம தெளிவா இருக்கும் பாரு. வசனத்தை கேட்டு இல்லையா? வசனத்தை கேட்டுக்கொண்டே இந்த நிலைமை தான். புரிந்து கொள்ளுங்கள். ரைட்? ஆமா. அப்போ உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? சரி, ரைட்டு, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னு ஒண்ணு தெரியணும்ல. ஆண்டவர் ஒன்றை கேட்கிறார், நீ ஒன்றை கொடுக்கிறாய். இப்ப ஆண்டவர் என்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுமான்னு கேட்கிறாரு இல்லையா? நான் நின்றுட்டு தான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி நாம செய்யறோமா இல்ல நீ செய்யற மாதிரி அவர் செய்யறார்? நீ என்ன பண்ற? சரி, ரைட். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இது ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியல் 22:30. வெரி குட். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் நான் காணேன். யார் அந்த மனுஷன்? யார் அந்த மனுஷன் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவன்தான் முதற் பேரானவர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற முதற் பேரானவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இதுவரை எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை, நான் செய்யவில்லை என்று இருந்தால் பரவாயில்லை. இனி அப்படி செய்யாதீர்கள். அதுதான் உங்கள் குடும்பத்திற்கான பாதுகாப்பு. ஹல்லேலூயா. யார் பாதுகாப்பு? முதல்ல உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நீங்க பயப்படாதீங்க. அவனை ஒப்பு கொடுத்தோன்னா அவனை ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு இல்ல, அது அப்படி அர்த்தம் இல்லை. முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் குடும்பத்துக்காக பாதுகாப்புக்கு உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஒப்பு கொடுங்கள். அழைப்பு தான் ஊழியத்திற்கானது. அழைப்பு இருந்தா மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். எல்லாருமே ஊழியக்காரர்கள். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? எல்லாருமே ஊழியக்காரர்கள். இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஊழியக்காரர், இவரும் ஊழியக்காரர்,
அவரும் ஊழியக்காரர், நீங்களும் ஊழியக்காரர், நீங்களும் ஊழியக்காரர், நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர், எல்லாருமே. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே பாய் போட்டிருப்பாங்க. யார் பாய் போட்டது? வெரி குட், நீயும் ஊழியக்கார். இது அந்த அழைப்பு. ஒருத்தர் பெருக்கி இருப்பார், பெருக்கிறாரா? பெருக்கினீங்களா? யாராவது இந்த வளாகத்தை பெருக்கி போட்டீங்க? பெருக்கினவரும் ஊழியக்காரர். அவருக்கு என்ன கூலியோ அதான் எனக்குமான கூலி. ரைட்டா? எனக்கு வேற கூலி, அவருக்கு வேற கூலி கிடையாது. பாய் போட்டவருக்கு என்ன கூலி ஆண்டவர் கொடுப்பாரோ அந்த கூலி தான் எனக்கும். புரிந்து கொள்ளுங்கள். இது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏராளமான சத்திய ஆழங்கள் இருக்கிறது, நிறைய நேரம் ஆகும். ஆனா இது நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நேரத்தை கருதி சுருக்கமா சொல்றேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு வேற கூலி, உங்களுக்கு வேற கூலியே கிடையாது. ரைட்டா? ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பின் அடிப்படையிலே தான் ஊழியத்திற்கு வரணுமே தவிர அந்த அழைப்பில் இருக்கிறவர் இங்க வர முடியாது, இங்க இருக்கிறவர் அங்க போக முடியாது. ரைட்டா? அவ்வளவுதான். ஆனா கூலி எல்லாருக்கும் ஒண்ணு. ரைட்டா? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எசேக்கியேல் 20:30 என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஒருவரை நீங்கள் நியமிக்க வேண்டும். எந்த அடிப்படையில என்றால், இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 18:10. ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்துல என் பரமபிதாவை எப்போதும் தரிசிக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஆண்டவர் ஒருவரை நியமித்திருக்கிறார் நமக்காக. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கவனம் இருக்க வேண்டும். கவனமா, ஆண்டவர் ஒருவரை நியமித்திருக்கிறார், நாம் ஒருவரை நியமிக்க வேண்டும். அதுதான் கனெக்டிவிட்டி. ரைட்டா? ரெண்டு கை தட்டினா தான் என்ன வரும்? ஓசை வரும். ஒரு கை தட்டினா வராது. அப்ப இதுவரைக்கும் யார் ஒரு கை தான் ஓசை இருக்கு? யாரு? ஆண்டவர் நமக்கான தேவதூதரை நியமித்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் சரியாக அந்தந்த காலத்துல நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நாம் தான் அதற்கு நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யறது இல்லை, ஆண்டவர் செய்கிறதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நமக்குள்ள கனெக்டிவிட்டி ஆகுறதே இல்லை. நாம சிங்க் ஆகணும் அப்படின்னா இரண்டு கையும் ஒன்று சேர வேண்டும். இரண்டு கை ஒன்று சேர்ந்தால்தான் சிங்கிங், அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இதுவரை நான் தெரியாமல் இருந்தால், புரியாமல் இருந்தால், நீங்க வெயிட் பண்ணி இன்னும் தெளிவா கேட்டுட்டு போனா நான் எவ்வளவு நேரம் இருந்து உங்களுக்கு சொல்லணும் நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு நேரம் என்பது எந்த கட்டுப்பாடும் கிடையாது. 12 மணி வரைக்கும் இங்க இருக்க சொன்னா இருப்பேன் நான். ஆனால் உங்களால் முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன பதில் வேணாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஒப்பு கொடுங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட ஏராளமான காரியங்களை பேசி இருக்கிறார். ஏராளமான உண்மைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் செய்ய தவறியதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். நான் செய்ய தவறியதை எனக்கு உணர்த்தி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை தயவு செய்து ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் அந்த வசனத்தை உணர்த்துகிறார். தயவு செய்து எடுத்தவர்கள் வாசியுங்கள். எசேக்கியேல் 22:26. தயவு செய்து தயவு செய்து இந்த மாற்றங்கள் நமக்குள் வர வேண்டும், நமக்குள் வர வேண்டும். இப்பொழுதே 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 இப்பொழுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. ஆமா, ஆமா, இது நடக்குது, இது நடக்குது. இது மாறணும். இது மாறினாதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அப்பொழுது ஏராளமான மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். ஏராளமான மாற்றங்கள். ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாக அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். அவர் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாமோ அதை பெற்றுக் கொள்ளுகிற நிலையில இல்லை. நான் பெற்றுக்கொள்கிற அந்த திராணி எனக்கு இல்லை, அந்த பலன் எனக்கு இல்லை, அவர் என்னை ஆசீர்வதிக்கிற அந்த நிலையில நான் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒப்பு கொடுங்கள்.
ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கான வார்த்தை. நிச்சயமாக ஆண்டவர் எனக்காக பேசின வார்த்தை, எனக்காக பேசி இருக்கிறார். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணார் அனுதினம் நீ வணங்கிடுமே, குயவன் கையில் களிமண்ணார் அனுதினம் நீ வணங்கிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஏன் படகில் ஆத்தரந்த இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவன் சமூகம். ஆத்மனந்த இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம்.